அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய நிலக்கடலை, வேர்க்கடலை, இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். இதை நம்ம சில பேர் நிலக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இந்தியாக்குள்ள வந்துச்சு அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம நிறைய விவசாய பொருட்கள், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள், நிறைய பொருட்கள் எல்லாமே நம்ம நாடுகள்ல இருந்து தான் முதல்ல உற்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா நிறைய பொருட்கள் வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இங்க உற்பத்தி செஞ்சு இன்னைக்கு இந்தியா விவசாயத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னிறைவு கொண்ட நாடா இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த நிலக்கடலை முதல்ல தென் அமெரிக்கா நாடான, அதாவது நிறைய கண்டங்கள் இருக்கு அமெரிக்கால, அதுல தென் அமெரிக்கா அப்படின்ற ஒரு கண்டத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கண்டத்துல பிரேசில், பெரு இந்த மாதிரியான நாடுகள்ல தான் இது முதல்ல உற்பத்தி செய்யப்படுது. இதை இந்த ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்களும் போர்த்துகீசியர்களும் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு போறாங்க. அந்த அடிப்படையில தான் இவங்க அதை யார் கொண்டு வராங்கன்னா, போர்த்துகீசியர்கள் இந்தியாவுக்குள்ள கொண்டு வராங்க. அவங்க இந்தியாவில எந்த பகுதிக்கு முதல்ல கொண்டு இது விவசாயம் செய்யப்படுதுன்னா, குஜராத், கோவா இந்த பகுதிகளில் தான் இவங்க முதல்ல கொண்டு வராங்க. அங்கதான் முதல்ல இந்த குஜராத், கோவா பகுதிகளில் தான் இந்த நிலக்கடலை, வேர்க்கடலை விவசாயம் பண்றாங்க. நான் முதலே சொன்ன மாதிரிதான், நிலக்கடலையும் வேர்க்கடலையும் ரெண்டுமே ஒண்ணுதான். நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.